சிந்துவ உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியா இருக்கட்டும், மகா இருக்கட்டும் தடுத்தாங்க. ஆனா கடவுள் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துவ உள்ள வர வச்சுருச்சு. பூசாரி வழியா பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்லி, சிந்து தான் இந்த நகைலாம் போட்டுக்கணும். அதுவும் உன் கையால போட்டுக்கணும் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டு விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகா சொல்லிட்டுருக்காங்க. இது மாரி அவளே ஆள் செட் பண்ணி சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் நம்பாதீங்கக்கான்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம அன்னபூர்ணி சென்டிமென்ட்டால நம்ம சிந்துக்காக எல்லா நகையும் போட்டு விட்டுர்றாங்க. இப்போ பூசாரியும் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி பௌர்ணமி நாளில் இந்த நகைலாம் நீ அம்மனுக்கு போட்டு விடணும் சிந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகாக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கரிய பூசின மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சிவாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கடவுளாக நம்ம சிந்துவை உள்ளே இட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஆறுமுகமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிவாவும் அதுக்கப்புறம் சிந்துவும் ஜோடியாக நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நின்று அங்கே அந்த பூஜையில் என்னென்ன பண்ண முடியுமோ பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்க தலைமை சார்பால் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம ஸ்னேகாவாக இருக்கட்டும், மகா இருக்கட்டும், ஏன் அன்னபூர்ணியா இருக்கட்டும் செம கடுப்பில் இருக்காங்க. சரி எவள் வரக்கூடாதோன்னு நினச்சோமோ அவள் கையில் எல்லாமே பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து தான் சாமிக்கு நகைலாம் அது பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எப்படின்னா மகா தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணிக்கிட்ட தப்பாக போய் சொல்லிகிட்ருக்காங்க. அக்கா இதெல்லாம் நம்பின்னு இருக்காதீங்க அக்கா, இதெல்லாம் சும்மாக்கா, இவளே ஆள் செட் பண்ணி கூட இவ்வளோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு வேணான்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா இது ஒரு அபசகுணமாக காமிக்கும். அன்னபூர்ணி மனசுலேயே தோணிகிட்ருக்கும், வேண்டாம் இதெல்லாம் பண்ணால் அபசகுணம் நான் இதுவாகும், அவள் கையிலே பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சிந்து கையிலே சாமிக்கு நகைலாம் சாத்துறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதால் பார்த்திங்கன்னா நம்ம சிவாவாக இருக்கட்டும், ஆறுமுகம் ஆகட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியக்கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க, அம்மா நீ என்ன தான் தடுத்தாலும் பார்த்தியா கடவுள் சிந்துவை தான் பண்ண வைக்கணும்னு நினைக்கிது, நீ புரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் நீ கம்முனு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகத்தை வாயை அடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பைரவிக்கிட்டேயும் நீ என்ன தான் இது பண்ணாலும் பார்த்தியா உன் அக்கா தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது, இப்போனாச்சும் உங்கள் அக்காவை புரிஞ்சுக்கோ, கடவுளே பார்த்திங்கன்னா உங்கள் அக்காவுக்கு தான் துணையான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம பைரவியும் பார்த்திங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் சிந்துவை பற்றி பேசினாலே பார்த்திங்கன்னா எரிஞ்சு விழுந்த நம்ம பைரவி இப்போ இதை பற்றி கொஞ்சம் நாச்சு நினச்சி இது யோசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருத்தராக மனசு எப்படி மாறப்போகுது. லாஸ்ட்டில் தான் நம்ம அன்னபூர்ணி மனசு மாறும். ஸோ அதுக்கான டைம் நம்ம வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி காத்திருக்கலாம். இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.